ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் ரியாஸ் ஆர்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம மெஹந்தி கிளாஸோட கிளாஸ் 1 நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸஸில் நான் இன்ட்ரோ அண்ட் தியரிக்கலாகவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ கிளாஸ் ஸ்கூலில் மெட்டீரியல்ஸ் அண்ட் டூல்ஸில் இருக்கும்ல, ஸோ அது என்னென்ன தேவைப்படும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரெடிமேட் மெஹந்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் லோக்கல் ஷாப்லலாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் டிஷ்யூ, ஓகேவா, மெயினாக டிஷ்யூ தேவைப்படும். அண்ட் பேப்பர், A4 பேப்பர் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு புக்காக வாங்கி வச்சுட்டாலும் ஓகே தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 by 1 நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இது 3 இருந்தால் போதும். இந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கு இந்த 3 இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா டூல்ஸ் டூத் பிக் இருக்கும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி நம்ம வச்சுக்குவாங்க. அண்ட் இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க டிப்பில் வச்சு நம்ம மெஹந்தி போடுவாங்க. அண்டு நைஃப் ஸ்டைலில் வச்சு நம்ம மெஹந்தி போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் மெஹந்தி போட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ இதுக்கு எந்த ரூல்ஸ் கிடையாது. ஸோ உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் ஹேண்ட்லிங் பண்ணிக்கலாம். ஓகே, பிகினர்ஸ்க்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா, ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஹேண்ட் ஷேக் ஆகும், ஓகேவா. ஸோ அது நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். டெய்லி ஒரு 1/2 hour மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹேங் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மெஹந்தி போட நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது, அந்த மெஹந்திக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்மளுக்கு கையை ரொம்ப வலிக்கும், ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பொறுமையாக ஒரு 1/2 hour பண்ணிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முக்கியமான ஒரு டிப்ஸ், ஓகேவா. ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டயர்ட் ஆகும், ஓகேவா. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மெயினான டாபிக் வந்திருக்கோம். மெஹந்தியில் பேசிக்கில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். அது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைன்ஸு, ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட மெஹந்தி கோன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அது ரெடிமேட் இருந்தாலும் சரி, நீங்கள் ஹேண்ட்மேடில் பண்ணாலும் சரி. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் டேரெக்டாக ஒரு கஸ்டமர் கையில் நீங்கள் டேரெக்டாக வைக்க முடியாது இந்த கோனை, ஓகேவா. ஸோ கோன் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் ஒரு ட்ரையல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வருதான்ட்டு. இல்லைனா அந்த நீட்னஸ் வராது. நம்ம ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது அந்த நீட்னஸ் வராது, ஓகேவா. ஒரு மாதிரி திட்டாக இருக்கும், ஓகே. ஸோ இந்த லைன்ஸ் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கையில் பக்கத்தில் எப்போதுமே டிஷ்யூ வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரையல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட அந்த டிசைன்ஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கோனும் பேப்பரும் டச் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கோனை டச் பண்ணவே இல்லை பேப்பரை, ஓகேவா. நான் அந்த கோனை மேலே அழகாக தூக்கிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் லைன்ஸே போடுறேன், ஓகேவா. ஸோ இந்த டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் கோனும் பேப்பரும் டச் பண்ணவே கூடாது, ஓகே. அகெயின் நான் சொல்கிறேன், இதில் ஃபாலோ பண்ணுறது தான் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களோட டிசைன்ஸ் நீட் அண்ட் யூனிக்காக வரும், ஓகேவா. கோனில் பேப்பரில் நான் கோன் டச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அண்ட் மேலாக அந்த கோன் நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் லைன்ஸ் போடுறேன், ஓகேவா. நான் உங்களுக்கு ஸ்லோவாக போடுறதுனால கொஞ்சம் கேப் விழுவுது. ஸோ இந்த மாதிரி 1-2 கேப் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் பெரிய லைனாக போடுறீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு லைன் பர்ஃபெக்டாக வரல, ரொம்ப ஷேக் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் லைன்ஸ் அன்ஈவனாக இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி 2 டாட் போட்டுக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த 2 டாட் உங்களுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் ஓகே, இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதில் நம்ம இதில் முடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேவா. பென் இல்லைனா பென்சிலில் நீங்கள் டாட் போட்டுக்கலாம். சென்டரில் டாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3-4 டாட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஏன்னா இந்த பேசிக் ஆஃப் எலமெண்ட், அதாவது மெஹந்தி ஒரு பேசிக் ஆஃப் எலமெண்ட்டில் லைன்ஸ் ரொம்ப 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 முக்கியம், ஓகேவா. ஸோ அது மட்டும் மறக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நீங்கள் சும்மா ஒரு 5 லைன் 6 லைன் போட்டுக்கிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு 100 லைன்ஸ் ஆச்சும் நீங்கள் போடணும். ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 100 லைன்ஸ் ஆச்சும் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். அந்த ஹேண்ட்லிங்கும் உங்களுக்கு அழகாக வரும். இன்கேஸ் நீங்கள் லைன் போடும்போது இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இது ரொம்ப சிம்பிள். பட் ரொம்ப கேப் இருக்கக்கூடாது, ஓகேவா. நீங்கள் ஒரு லைன் போட ஆரம்பிச்சிங்கன்னா அது லாஸ்ட் வரைக்கும் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஓகே. ஸோ இது மாதிரி இடையில கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ அந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது. பட் மோஸ்ட்லி வந்து பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், இடையில வந்து கேப் விடுறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கேப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லைன்ஸ் வந்து எப்படி போடுறது நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ லைன்ஸ் வந்து எப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த லைன் அது சைட் நான் போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்ட்டு. ஓகே, இப்போ பிகினர்ஸ் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்மளோட கோனும் அண்ட் பேப்பரும் வந்து டச் ஆகிட்டு நம்ம வந்து லைன் போட்டால் இந்த மாதிரி தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த டச் பண்ணிக்கிட்டே நம்ம ஒரு லைன் போட்டோம்னா அந்த நீட்னஸ்ஸு அந்த டிசைன்ஸ் வந்து ஒழுங்காக வராது. ஓகேவா? ஸோ அந்த நீட்னஸ் வராது. ஸோ இது பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாமல் இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அது ஒரு மிஸ்டேக் வரும். ஸோ நான் அகைன் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நான் போட அந்த டிசைன் நீங்கள் அந்த லைன்ஸுக்கும் இந்த ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா இப்போ நம்ம இதில் போடுற பார்த்தீங்களா? ஸோ இதில் போடுறது என்னென்னா நான் வந்து அந்த கோன் லைட்டாக நான் மேலாக தூக்கிட்டு போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும், கரெக்டாக தெரியும். ஓகேவா? இதுவே நான் வந்து கோனு அண்ட் பேப்பரை டச் பண்ணிக்கிட்டே நான் ஏதாச்சும் லைன்ஸ் கிடையாது, எந்த எலிமெண்ட்ஸ் நான் வந்து ட்ரா பண்ணால் கூட இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கீங்க, ஒரு டிசைன் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு, இந்த டிசைன் நம்ம மேக் பண்ணலான்ட்டு. பட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு சரியாக வராது. ஓகேவா? அந்த நீட்னஸ் வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் என்ன வரும்னா, நம்மளோட அந்த கோன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணாமல் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி திட்டாக வரும். ஓகேவா? கேப்போடு இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்புலாக வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டிஷ்யூவில் வந்து இது பண்ணிக்கோங்க, ட்ரையல் பண்ணிக்கோங்க. அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து லைன்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக பிகினர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் மிஸ்டேக் நம்மளுக்கு என்ன வரும்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம நல்லா புஷ் பண்ணிடுவோம். அதாவது நல்லா வந்து நம்மளோட மெஹந்தி வந்து ப்ரெஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்ம என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் இடத்துல வந்து நல்லா பல்காக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நார்மலான லைனில் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட ஹேண்ட்லிங் தான். ஓகேவா? நம்ம ஹேண்ட்லிங் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம வந்து நம்ம மெஹந்தி கோன் வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி நீங்கள் மெஹந்தி ஹேண்டில் பண்ணுறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அதே ஹேண்டில் பண்ணுங்கள். பிகினர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டான ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் வராது. ஓகேவா? ஒவ்வொரு டைமில் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா பல்காக வெளியே வந்துடும். அது வந்து அந்த ஹேர் கேப் இருக்கிறதுனால அது மாதிரி இந்த வரும். ஓகேவா? ஓகே, நான் சொல்கிற மிஸ்டேக் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனான ஒரு லைன்ஸ் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். மெஹந்தி பேசிக் கிளாஸஸில் இந்த எலமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே இந்த ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்னென்னா, நீங்கள் வந்து 100 லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு யாராச்சும் வந்து எங்களோட மெஹந்தி ஃப்ரீ கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த குரூப்பில் நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய அகாடமியில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் கூட நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கூட நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்ப்போம். பாய், ஹாப்பி லேர்னிங்.